இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் நியூ ஜாகிரஃபி புக்கில் இருக்கக்கூடிய அலகு 4 வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். இயற்கையிலிருந்து பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களுமே இயற்கை வளம். தொடர்ந்து கிடைக்கும் தன்மையின் அடிப்படையில் வளங்கள் 2 வகை. அதாவது பயன்பாட்டுக்கு பிறகு இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் செய்து கொள்பவை புதுப்பிக்கக்கூடிய வளம். அதாவது 2 வகை வளம் இருக்குது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னா என்னென்னா, பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் செய்து கொள்பவை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் சூரிய ஆற்றல், காற்று, உயிரி வளிமம், ஓத சக்தி, அலை சக்தி. புதுப்பிக்க இயலா வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இப்போ சூரிய ஆற்றல், காற்றுலாம் நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் நிலக்கரி, பெட்ரோலியம்லாம் நம்ம பூமிக்கடியிலேருந்து எடுக்க என்ன ஆகும், அதனுடைய இயற்கையிலே என்ன ஆகும், அது குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் அது புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள். புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறை சுரங்கத் தொழில். புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் திறந்தவெளி சுரங்கங்கள். ஆழமாக உள்ள சுரங்கங்கள் ஆழ் சுரங்கங்கள். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தா. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தா. சுரங்க பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில் மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில் மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாக பொறுப்பு சுரங்க பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 கீழ். வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் கனிமங்கள் 2 வகை, உலோகங்கள், அலோகங்கள். புவியின் மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படுவது இரும்பு தாது. தனித்த நிலையில் அரிதாக காணப்படுவது இரும்பு தாது. தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படுவது இரும்பு தாது. இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் கர்நாடக மாநிலம் மட்டும் 72% பங்கு கொண்டுள்ளது. நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளர் ஜார்க்கண்ட் 25%. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் சிங்பூம், ராணிகஞ்ச், தன்பாத், ராஞ்சி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய மொத்த இரும்பு தாது உற்பத்தியின் முதன்மை உற்பத்தியாளர் யார் அப்படின்னா ஜார்க்கண்ட் 25%. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் சிங்பூம், ராணிகஞ்ச், தன்பாத், ராஞ்சி. இரும்பு தாது உற்பத்தியில் 21% பங்களிப்புடன் 2ஆம் இடம் பார்த்தோன்னா ஒடிசா. ஃபஸ்ட்டு யார், ஜார்க்கண்ட் 25%. 2ஆம் இடம் ஒடிசா. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 21%. ஒடிசாவில் இரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கியோஞ்சர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேக்னடைட் உற்பத்தி 18%. சத்தீஸ்கரில் எவ்வளோ பண்ணுறாங்க, 18%. அதாவது ராஜ்கார், பிலாஸ்பூர் மாவட்டங்கள். கர்நாடக மாநிலத்தில் 20% மேக்னடைட் உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் சித்ரதுர்கா, சிக்மகளூர், சிமோகா மற்றும் தார்வார். ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா 5% தான். ஃபஸ்ட்டு ஜார்க்கண்ட் 25%, செகண்ட் ஒடிசா 21%. ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு 5% இரும்பு தாது உற்பத்தி. வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான ஆனால் எளியும் உடையும் தன்மையுடையது மேங்கனீசு. மேங்கனீசு எப்போதும் இரும்பு, லேட்ரைட் மற்றும் பிற தாதுக்களுடன் கலந்து காணப்படும். மேங்கனீஸ் எப்படி இருக்கும், இரும்பு, லேட்ரைட் மற்றும் பிற தாதுக்களுடன் கலந்து காணப்படும். இரும்பு எஃகு உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் மேங்கனீசு. 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்ய எத்தனை கிலோகிராம் மேங்கனீசு தேவை அப்படின்னா 10 கிலோகிராம் மேங்கனீஸ் தேவை. இரும்பு எஃகு உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் மேங்கனீசு தான். 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்ய 10 கிலோகிராம் மேங்கனீஸ் தேவை. வெளுக்கும் தூள், வண்ணப்பூச்சு, பூச்சிக்கொல்லிகள், மின்கலன்கள் தயாரிக்க பயன்படுவது மேங்கனீசு. இந்திய மேங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர். 50% மேங்கனீஸை உற்பத்தி செய்கிறது. இந்திய மேங்கனீஸ் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர். 50% மேங்கனீஸை உற்பத்தி செய்கிறது. மேங்கனீசு படிவுகள் காணப்படுவது உருமாறிய பாறைகளில். மேங்கனீசு படிவுகளில் முதலிடம் எது அப்படின்னா ஒடிசா. 44% அங்கே தான் உற்பத்தி. படிவுகள் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒடிசா. ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, மேற்கு வங்காளம் இணைந்து இந்திய மேங்கனீஸ் உற்பத்தியில் 2% தான். மகாராஷ்டிராவில் மேங்கனீஸ் உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் நாக்பூர், பாந்த்ரா, ரத்னகிரி. மத்திய பிரதேசத்தில் பால்காட், சிந்துவாரா அங்கே மேங்கனீஸ் பண்ணுறாங்க. மேங்கனீஸ் உற்பத்தியில் 3ஆம் இடம் எது அப்படின்னா ஒடிசா 24%. அந்த மேங்கனீஸ் படிவுகள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது முதலிடம். அதில்
ஆனால் மேங்கனீஸ் உற்பத்தியில் 3ஆம் இடம் வந்து ஒடிசா. மேங்கனீஸ் படிவுகளில் முதலிடம் ஒடிசா 44%. ஆனால் மேங்கனீஸ் உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனாவது இடத்துல இருக்குது ஒடிசா அப்படின்னா 3ஆம் இடம். உலகளவில் மேங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 5வது பெரிய நாடு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். தாமிரம் எப்படி எந்த உலோகங்களால் ஆனது அப்படின்னா தாமிரம் ப்ளஸ் துத்தநாகம் சேர்ந்தா பித்தளை, பித்தளையும் தகரமும் சேர்ந்தா வெண்கலம். தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்தா பித்தளை, பித்தளை ப்ளஸ் தகரம் வெண்கலம். இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்துஸ்தான் தாமிர நிறுவனம். தாமிர படிவுகள் அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் 58.81%. இந்தியாவில் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி ஜார்க்கண்ட், சிங்பூம் மற்றும் ஹசாரிபாக் மாவட்டங்கள். தாமிர படிவுகள் வெட்டி எடுக்கிறாங்கல்ல, அது எங்கே அதிகம்னா ராஜஸ்தான் 58.81%. தாமிர உற்பத்தி வந்து 62% எங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். தாமிர உற்பத்தியில் செகண்ட் பிளேஸ் வந்து ஒடிசா, தேர்டு வந்து ராஜஸ்தான். ஆனால் தாமிர படிவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராஜஸ்தானில் தான். ஆனால் தாமிர உற்பத்தியில் வந்து ராஜஸ்தான் வந்து 3ஆவது இடம். தாமிர உற்பத்தியில் வந்து 2ஆவது இடம் வந்து ஒடிசா, ராஜஸ்தான் வந்து 3ஆவது இடம். தமிழ்நாடு இந்திய தாமிர உற்பத்தியில் 7%. தமிழ்நாடு வந்து இந்திய தாமிர உற்பத்தியில் 7%. பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுவது அலுமினியம். பாக்சைட் தாது காணப்படுவது நீரேற்ற அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளில் காணப்படுது. பாக்சைட் தாது அதிகம் காணப்படுவது எங்கே அப்படின்னா ஒடிசா. அலுமினியத்தின் தாது தான் பாக்சைட். அது எங்கே அதிகம் காணப்படுது அப்படின்னா ஒடிசா 50.2% இருக்குது. பாக்சைட் தாது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.2%. இந்தியாவில் முதன்மை பாக்சைட் உற்பத்தியாளர் யாருன்னா ஒடிசா தான். பாக்சைட் தாது அதிகம் காணப்படுவதும் ஒடிசா தான், முதன்மை உற்பத்தியாளரும் ஒடிசா தான். 1370.5 மில்லியன் டன்கள். பாக்சைட் என்பது லீபாக்ஸ் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பாக்சைட் என்பது லீபாக்ஸ் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அலோக கனிமங்கள் மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஸ், டோலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம். பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருந்துகளில் பயன்பட்டது மைக்கா. நல்ல தரமான வகை மைக்கா வந்து அப்ராக் வகை மைக்கா. மைக்கா அப்படிங்கிறது ஒளிபுகும் தன்மை கொண்ட மெல்லிய பட்டைகளால் ஆனது, நிறமற்றது, நெகிழும் தன்மையுடையது. மின் காப்பான்கள் தயாரிக்க, மின்கடத்தா தன்மை, மின் சாதனம் தயாரிக்க, மசகு எண்ணெய், வர்ணம் பூசுதல், மருந்துகள் மற்றும் மெருகு எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது. அதிக மைக்கா படிவுகள் எங்கே அதிகம் காணப்படுதுன்னா ஆந்திரா 41% காணப்படுது. மைக்கா அப்புறம் ஒடிசாவில் வந்து 20%, ராஜஸ்தானில் 21%. அதிக மைக்கா படிவுகள் எங்கே அப்படின்னா ஆந்திரா 41%. சுண்ணாம்பு கல் எனப்படுவது CaCO3 கொண்ட பாறைகள் மற்றும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது ரெண்டும் கலந்த பாறைகளில் காணப்படுது. சுண்ணாம்பு கல் உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளர் ஆந்திரா 20%. சுண்ணாம்பு படிவுகளில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கர்நாடகா 27%. சுண்ணாம்பு படிவுகள் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கர்நாடகா 27%. உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளர் வந்து ஆந்திரா 20%. CaSO4 நீர்ம கனிமம் தான் ஜிப்சம். ஜிப்சம் மொத்த இருப்பில் ராஜஸ்தான் தான் வந்து அதிக படிவுகள். ஜிப்ச படிவுகள் எங்கே அதிகம் காணப்படுது அப்படின்னா ராஜஸ்தான் 81% அங்கே தான் காணப்படுது. ஜிப்சம் இருப்பில் தமிழ்நாடு 2% தான். ஜிப்சம் உற்பத்தியில் முதலிடம் அதுவும் ராஜஸ்தான் தான் 82%. ஜிப்சம் உற்பத்தியில் முதலிடம். ஜிப்சம் படிவுகள் எங்கே அதிகம் காணப்படுதுன்னா அது ராஜஸ்தான் எவ்வளோ இருக்குன்னா 81%. அதே மாதிரி ஜிப்சம் உற்பத்தியிலையும் முதலிடம் யார் அப்படின்னா ராஜஸ்தான் தான் 82%. ஜிப்சம் இருப்பு அதாவது ஸ்டாக் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 2%. தமிழ்நாட்டில் ஜிப்சம் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா 4% உற்பத்தி பண்ணுறோம். மின்சார உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்கள் எரிசக்தி வளங்கள். எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட நீரக கனிமம் நிலக்கரி. எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்களை கொண்ட நீரக கனிமம் நிலக்கரி. கருப்பு தங்கம் நிலக்கரி. அதில் வந்து 4 வகையில் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா ஆந்திரசைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி. ஆந்திரசைட் அப்படிங்கிறது 80 to 90%, பிட்டுமினஸ்ங்கிறது 60 to 80%, பழுப்பு நிலக்கரி 40 to 60%, மரக்கரிங்கிறது 40%க்கும் குறைவு. நிலக்கரியை வாயுவாகவும் எண்ணெயாகவும் அனல்மின் சக்தியாகவும் மாற்றலாம். நிலக்கரி ரசாயனம், சாயங்கள், உரங்கள், வர்ணம் பூசுதல், வெடிமருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் கோண்டுவானா பாறைகளோடு தொடர்புடையவை. நாட்டின் மொத்த நிலக்கரி படிவுகளில் 90% எங்கிருந்து கிடைக்குன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம். இந்தியாவில் அதிக நிலக்கரியினை உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட். பழுப்பு நிலக்கரி படிவுகள் அதிகம் எங்கு காணப்படுதுன்னா தமிழ்நாடு,
புதுச்சேரி, கேரளா. பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ மற்றும் ஒலியம், பெட்ரோனா பாறை, ஒலியம்னா எண்ணெய் என்ற 2 லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரோலியம் தாது எண்ணெய் என்றும் அழைக்கப்படுகிறது. பெட்ரோலியத்தில் 90 முதல் 95% நீரக கனிமம் மற்றும் 5 முதல் 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் மற்றும் கரிம உலோகங்கள் காணப்படுது. 90லேருந்து 95% வந்து நீரக கனிமம் தான் இருக்குது. 2017ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த கச்சா எண்ணெய் இருப்பு 604.10 மில்லியன் டன்கள். இயற்கை எரிவாயு என்பது பெரும்பகுதி மீத்தேன், மதுக்கரியம், சிறிய அளவில் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அது மாதிரி நைட்ரஜன் சல்ஃபைடு கலந்த கலவையினால் ஆனது. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் கெயில், இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மும்பை ஹை மற்றும் பாசேம் எண்ணெய் வயல்கள். தமிழ்நாட்டின் இயற்கை எரிவாயு நெய் பள்ளத்தூர் மற்றும் மங்கமடம். எரிவாயு கண்டுபிடிப்பு பல மடங்கானது எப்போ அப்படின்னா 1985க்கு பிறகுதான். 1988, 89 கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய இயற்கை எரிவாயு வயல்கள் காவிரி படுகை, நந்தா, டாரட், ஜெய்சால்மர். அனல்மின் சக்தி தயாரிக்கப்படுவது உயிரின படிமங்களான நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவற்றிலிருந்து. தேசிய அனல்மின் நிறுவனம் NTPC தொடங்கப்பட்டது 1975. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அனல்மின் சக்தியில் தமிழ்நாட்டின் உற்பத்தி 5%. தமிழ்நாட்டில் முக்கிய அனல்மின் சக்தி நிலையங்கள் நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர். அணுசக்தி பெறப்படுவது யுரேனியம் மற்றும் தோரியம். இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்டது 1940. அணுமின் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில்னா 1940. அணுமின் திட்டம் டாடா அணாராய்ச்சி கழகத்துடன் இணைக்கப்பட்டது 1948. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் மும்பை தாராபூர் 1969 320 மெகாவாட்டுடன். அதேமாதிரி ராஜஸ்தான், கோட்டா ராஜஸ்தான் 100 மெகாவாட், ராவத்பட்டா 335 மெகாவாட். தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் வந்து 440 மெகாவாட், கூடன்குளம் 2000 மெகாவாட். உத்தரப்பிரதேசம் நரோரா 235 மெகாவாட், கர்நாடகா கைகா 235, குஜராத் காக்ரபாரா 235 மெகாவாட். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் NPCIL அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா, மும்பை. இதனுடைய பணி என்ன அப்படின்னா அணுமின் நிலையங்கள் அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல். நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் 7% பூர்த்தி செய்கிறது. குறைந்த உற்பத்தி செலவு நீர்மின் சக்தி. இந்திய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத். இந்தியாவின் முதல் நீர்மின் சக்தி நிலையம் எங்கே அமைச்சாங்க அப்படின்னா டார்ஜிலிங் 1897. இந்திய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத். இந்தியாவில் முதல் நீர்மின் சக்தி நிலையம் எங்கே அமைச்சாங்க அப்படின்னா டார்ஜிலிங் 1897. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தின் நோக்கங்களை செயல்படுத்தி வருவது மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம். மலிவான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் காற்று. ஏற்ற இறக்க கப்பல்கள் இயக்க நீரேற்ற கப்பல்களை இயக்க காற்றாலை மின்சாரம் பயன்படுகிறது. இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட ஒரு பெரிய காற்றாலை பண்ணை முப்பந்தல் பெருங்குடி பகுதியில் அமைந்திருக்குது. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1986. காற்றாலை உற்பத்தி முதலில் குஜராத் ஓஹா, மகாராஷ்டிரா ரத்னகிரி, தமிழ்நாடு தூத்துக்குடி 55 கிலோவாட். இந்தியா உலகளவில் அதிக காற்றாலைகளை கொண்ட நாடுகளில் 4வது இடம். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னை 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனம். இந்தியா உலகளவில் அதிக காற்றாலைகளை கொண்ட நாடுகளில் 4வது இடம். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னை 1998. தேசிய காற்றாற்றல் நிறுவனத்தின் பணி காற்று வள மதிப்பீட்டு ஆய்வு மற்றும் சான்றளித்தல். மாசற்ற மற்றும் மலிவான எரிசக்தி வளம் உயிரி சக்தி. இந்தியாவின் உயிரி எரிசக்தி திறன் 18 ஜிகாவாட். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மொத்த எரிசக்தி பயன்பாட்டில் 32% உயிரி எரிசக்தியிலிருந்து. இந்தியாவில் ஓத சக்தி பார்த்தோம் அப்படின்னா 8000 to 9000 மெகாவாட். இந்த ஓத சக்தி பார்த்தோன்னா காம்பை வளைகுடாவில் வந்து 7000 மெகாவாட், கட்சி வளைகுடாவில் 1000 மெகாவாட், சுந்தரவன பகுதி 100 மெகாவாட். இந்தியாவில் ஓத மின்சக்தி வந்து 8000 to 9000 மெகாவாட் உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் காம்பை வளைகுடாலேருந்து 7000 மெகாவாட், கட்சியிலேருந்து 1000 மெகாவாட், சுந்தரவன பகுதி 100 மெகாவாட். இந்தியாவில் கடல் அலை சக்தி வந்து 40,000 மெகாவாட். திருவனந்தபுரம் விழிஞ்சும் கடல் அலையிலிருந்து 150 கிலோவாட். மற்றொரு ஆலை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுக்காடுகள் இருக்குது. இந்தியாவின் முதலில் பருத்தி நெசவாலை 1818 கல்கத்தா அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர். பருத்தி நெசவாலைகள் உலக அளவில் இந்தியா எத்தனாம் இடத்துல இருக்குன்னா 2ஆம் இடம். 3400 நெசவாலைகள் இருக்குது. நெசவாலைகள்
பருத்தி, சணல், பட்டு, கம்பளி, செயற்கை இலைகள் இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக எவ்வளோனா 3400 நெசவாலைகள் இருக்குது. இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகள் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 1719. பருத்தி, சணல், பட்டு, செயற்கை இலைகள் இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 3400 இருக்குது. பருத்தி மட்டும் 1719. உலக நெசவாலைகளில் பங்களிப்பு தொழிலக உற்பத்தியில் 7%, உள்நாட்டு உற்பத்தியில் 2%, ஏற்றுமதி வருவாயில் 15%. போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்கள் பஞ்சு நுண் துகள்களால் பைசினோசிஸ் எனப்படும் பழுப்பு நுரையீரல் நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள். பருத்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 3வது பெரிய நாடு. நூற்பு கருவிகளின் எண்ணிக்கையில் முதன்மை நாடு. பருத்தி உற்பத்தியில் இந்தியா 3வது பெரிய நாடு. பருத்தி துறையில் தொழிலக மூலதனம் 16%, உற்பத்தி 14, தொழிலாளர்கள் 20%. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை ஜின்னிங். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. தமிழ்நாட்டில் அதிக பருத்தி நெசவாலைகள் கோவை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நெசவாலைகள் 435, இதில் கோவையில் மட்டும் 200 இருக்குது. சணல் உற்பத்தியில் உலக மொத்த உற்பத்தியில் இந்தியா 35%. இந்தியாவில் 2வது பெரிய நெசவாலை துறை சணல் தான். ஃபர்ஸ்ட் பருத்தி, செகண்ட் சணல். தங்க இலைப்பயிர் சணல். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தா. இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் 1854ஆம் ஆண்டு கொல்கத்தா ரேஷ்ட்ரா அப்படிங்கிற இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவினுடைய முதல் சணல் ஆலை ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் 1854 கொல்கத்தாவில் உள்ள ரேஷ்ட்ரா. இந்தியா சணல் உற்பத்தியில் முதலிடம். சணல் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் யார் அப்படின்னா வங்கதேசம். செகண்ட் இந்தியா. சணல் உற்பத்தியில் இந்தியா முதலிடம். சணல் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வங்கதேசம். செகண்ட் இந்தியா. முதன்மை சணல் உற்பத்தி மையங்கள் டிட்டகார், ஜகட்டட், பட்ச்பட், ஹவுரா, பத்தேஸ்வர். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பெங்களூர் 1983. கச்சா பட்டு உற்பத்தியில் முதலிடம் சீனா. செகண்ட் இந்தியா. பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் கர்நாடகா. நாட்டின் மொத்த உற்பத்தியில் 1/3. கர்நாடகாவின் ஆண்டு பட்டு உற்பத்தி 8200 மெட்ரிக் டன். இந்தியா பட்டு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் சவுதி, அமெரிக்கா, குவைத், சிங்கப்பூர். கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் 1975 நவம்பர் 20. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ். தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ள உத்யோக் பவன். கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் 1975 நவம்பர் 20. எங்கே இருக்குன்னா உத்யோக் பவன், புதுடெல்லி. பருத்தி நெசவுக்கு அடுத்து 2வது வேளாண் சார்ந்த தொழிற்சாலை சர்க்கரை தொழிற்சாலை. உலக கரும்பு உற்பத்தியில் முதலிடம் பிரேசில். செகண்ட் இந்தியா. 2.86 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பது சர்க்கரை தொழிற்சாலை. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% உத்தரப்பிரதேசம் முதலிடம். நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% யாருன்னா உத்தரப்பிரதேசம் தான் முதலிடம். இந்தியாவின் முதல் காகித ஆலை 1812 மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர். இந்தியாவினுடைய முதல் காகித ஆலை 1812 மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர். ராயல் பெங்கால் காகித ஆலை கொல்கத்தா அருகில் உள்ள பாலிகஞ்ச் 1867. இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் மேற்கு வங்காளம். காகித தொழிற்சாலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது? பாலிகஞ்ச் அப்படிங்கிறது 1867, லக்னோ 1879, பாலிகஞ்ச் 1867, லக்னோ 1879, திட்டகார் 1882, பூனா 1887, ராணிகஞ்ச் 1892, கன்கிரா கன்கின்றாங்கிறது 1892, நைகாத்துங்கிறது 1918. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேசம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம் பர்கான்பூர் மாவட்டத்தில் நேபா நகர். ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி இரும்பு எஃகு உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907 சாக்சி எனப்படும் ஜாம்ஷெட்பூர். இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் தமிழ்நாட்டில் 1830ஆம் ஆண்டு போர்ட்டோனோவோவில் அமைக்கப்பட்டது. இந்த இரும்பு எஃகு 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோனோவா. இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில். அடுத்து ஹிந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் 1948 கொல்கத்தா அருகில் உள்ள உத்தரபாரா. இந்தியா வாகன உற்பத்தியில் எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 7வது பெரிய நாடு. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா 2014 வரும். உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பது மேக் இன் இந்தியா திட்டத்தின் நோக்கம். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூர். இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் 1970.
இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட மென்பொருள் நிறுவனங்கள் 95 நாடுகளுக்கு மென்பொருள் சேவையினை அளிக்கிறது. பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரியினை எரித்து மின் உற்பத்தி செய்யும் நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள். தாவரங்கள் மற்றும் விலங்கின கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடே உயிரி எரிசக்தி. மேற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள எண்ணெய் வயல்கள் மும்பை ஹை 65% மிகப்பெரியது. குஜராத் வந்து 2வது பெரியது. பேசைங்கிறது மும்பை ஹையின் தென்பகுதி. அலியாபத், அங்கலேஷ்வர், காம்பேல லூனி பகுதி, அகமதாபாத், கலோல் பகுதி. கிழக்கு கடற்கரையில் அருகிலுள்ள எண்ணெய் வயல்கள் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. திக்பாய் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா திக்பாய். நாகர்காட்டியா, மோரான் ஹக்ரிஜன், ருத்ரசாகர், சர்மா பள்ளத்தாக்கு, அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதிகள், மன்னார் வளைகுடா, பலேஷ்வர் கடற்கரை. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ஜாம்ஷெட்பூரில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட், 1911. தேனிரும்பு. இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் பான்பூர் குல்டி, மேற்கு வங்காளம், 1972. தேனிரும்பு மற்றும் கச்சா எஃகு. ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட் வந்து 1911. பான்பூர் குல்டி, மேற்கு வங்காளம், 1972. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் பத்ராவதி, கர்நாடகா, 1923. கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல்பாசி எஃகு. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பிலாய், சத்தீஸ்கர். இதுக்கு உதவி வந்து ரஷ்யா 1957. ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பிலாய், சத்தீஸ்கர், 1957. ரஷ்யாவோட உதவி. ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள். ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரூர்கேலா, ஒடிசா. இதுக்கு உதவி வந்து ஜெர்மனி, 1965. பிலாய், சத்தீஸ்கர், 1957. ரூர்கேலா, ஒடிசா வந்து 1965. இதுக்கு உதவி வந்து ஜெர்மனி. வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின் மூலம் பூசப்பட்ட தகடுகள், மின்சாதன தகடுகள். ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் துர்காபூர், மேற்கு வங்காளம், 1959. இதற்கு உதவி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து. உலோக கலவை, கட்டுமான பொருட்கள் மற்றும் ரயில்வே உபகரணங்கள். ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் துர்காபூர், இது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளம், 1959. உதவி இங்கிலாந்து. உலோக கலவைகள், கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள். ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பொக்காரோ, ஜார்க்கண்ட். இது வந்து 1972. இது வந்து உதவி ரஷ்யா. இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம். சேலம் எஃகு ஆலை, சேலம், 1982. துருப்பிடிக்காத எஃகு. விஜயநகர் எஃகு ஆலை, டோல் நகர், கர்நாடகா, 1994. நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள். விசாகப்பட்டினம் எஃகு ஆலை, ஆந்திரா, 1981. வெப்ப உலோகம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.